2026 எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு? விஜய் தான். விஜய் எங்க தம்பி, அவர் தான் போடுவேன். நானும் விஜய்க்கு போடுவேன். நான் ரெட்டையிலைக்கு தான்ப்பா போடுவான். விஜய். எங்களோட ஆதரவு வந்து எப்பவுமே ஏடிஎம்கே தான். விஜய்க்கு தான். எங்க ஆதரவு பார்த்தீங்கன்னா இங்க ரெட்டையிலைக்கு தான்ப்பா. 2020 தான் திமுக டிஎம்கே தான். விஜய் டிவிக்கே தான் ப்ரோ. விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் போடுவோம். இவர் விஜய் கொடுக்கணுன்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுக. இது வந்து ஏடிஎம்கே தான். விஜய்க்கு தான். எதனால? எனக்கு எப்பவுமே சீமான் தான். விஜய். ஸ்டாலின் தான் வரணும். விஜய். டிவிகே தான் ப்ரோ. டிவிக்கே தான் ப்ரோ. அது டிஎம்கே ஜி இருக்கு. டிவிகே. டிவி ஏதான் இல்ல. மூகால் சார் ஸ்டாலின் சார் தான். விஜய்க்கு தான். டிஎம்கே தான் பண்ணுவோம். திமுக தான். டிவிகேக்கு தான். எங்க ஆதரவு விஜய்க்கு. திமுக தான். விஜய்க்கு போடுவேன். கண்டிப்பா டிவிகேக்கு தான் ப்ரோ. எந்த டவுட்? டிவிக்கே விஜய் தான். நாங்க டிஎம்கே தான். டிஎம்கே. திமுக தான். டிஎம்கே. டிவிகே. டிவிக்கே தான்ப்பா. டிஎம்கே தான். ஆதரவு வந்து அதிமுக கூட்டணியில் இருக்க பாமகவுக்கு ஆதரவு கொடுக்கும். நாங்க திமுகவுக்கு தான். ஏடிஎம்கே தான். டிஎம்கே தான். டிஎம்கே தான். டிஎம்கே தான். நம்ம திமுக தான்ப்பா. ரெட்டலைக்கு தான். நாங்க பிஜேபி. டிவி கேக்கு தானா? டிவி கேக்கு தான். கண்டிப்பா பிஜேபி வந்தா நல்லா இருக்கும். விஜய்க்கு. அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான். நம்ம டிவிக்கே தான். ஏடிஎம்கே. தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்தில் தேர்தல் களம் சூடு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தொடர்ச்சியாக ஜெம் தொலைக்காட்சியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து பொதுமக்கள்கிட்ட முன்வைத்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாவரம் பகுதியில் தான் இருக்கோம். மாதாவரம் பகுதி மக்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மாற்றம் வரணும் தான். இப்போ இருக்க கட்சியெல்லாம் வந்து மாற்றம் எதுவும் செய்யலை இல்ல, இப்ப நிறைய சின்ன சின்ன பசங்க ரேப் பண்றாங்க, நிறைய கஞ்சா எல்லாம் அதிகமாயிடுச்சு. அதனால இப்ப வர ஆட்சி கண்டிப்பா நம்ம மாற்றத்தை கொடுக்கும். எனக்கு பாசம் விஜய்னா, அதனால போடுவேன். நாங்க அதுக்கு முன்னே ரெட்டையிலைக்கு போட்டிருந்தோம். இப்ப எங்க பசங்க என்ன செய்யறாங்க, விஜய்க்கு போடுறாங்க. எதனால விஜய்க்கு போடுறீங்க? ஒரு பாசம் தான். ஒரு ஆசை காட்டுறாங்கள பாக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய்னா. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி நல்லா இருந்தது. அதனால அவருக்கு தான் எடப்பாடி எப்படி செய்வாரோ, எம்ஜிஆர் மாதிரி செய்தாருன்னா அவருக்கு தான் போடணும். ஓகே. எதனால எடப்பாடி ஆதரவு? அவர் எம்ஜிஆர் வாழ்த்த கட்சி இல்லை, ரெட்டை இல்லை, அதனால அவருக்காக போடணும். அதுக்காக தான். அவர் ரசிகர் அப்பலேருந்து அதனால. இந்த ஏரியால மாதாவரம் மூர்த்தி அண்ணனுக்கு தான் அவரோட ஆதரவு. அவருக்கு தான் கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுவோம். அவர் தான் ஜெயிப்பார். ஓகே. எதனால அவங்களை ஆதரிக்கிறீங்க? அவரு இந்த ஏரியாவுக்கு வந்து நல்லதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. இந்த போன வாட்டி தான் அவரை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க. ஜெயிச்சு வச்சா கண்டிப்பா அவர் வந்து நல்லது செய்யணும்னு தான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியோட இறங்குறாரு. கண்டிப்பா ஜெயிப்பார். மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்றாரு. புது மாற்றம் ஏற்பாடுனால விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். இது வரைக்கும் இந்த கட்சிகள்லாம் நல்லது செய்யலையா? செஞ்சிருக்காங்க. எப்பவுமே செய்யறது தான். ரோடு போறது எப்பவுமே வழக்கமா போடுறது தான். பலாப்ப அழிக்கிறது எப்பவும் செய்யறதா செய்யறாங்க. புதுசா இன்னும் எதுவும் வந்து இதுவரை மக்களுக்கு எதுவும் செய்யல. அதனால விஜய்க்கு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் அவர் வந்து நம்மளுக்கு கொரோனா டைம்ல நல்லா ஹெல்ப் பண்ணாரு. 3-4 வாட்டி எங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு பொருள் எல்லாம் அரிசி பருப்புலேருந்து தக்காளி வெங்காயத்துலேருந்து எல்லாமே கொடுத்தாப்புல. வேற யாருமே நம்மளை சீண்டி கூட பார்க்கல. அதனால எங்களுக்கு எங்கள் ஓட்டு ஃபுல்லாகவே ரெட்டையிலைக்கு தான். எங்கள் ஆதரவு ஃபுல்லாகவே ரெட்டையிலைக்கு தான். எங்கள் ஆட்டோ டிரைவர் ஃபுல்லாகவே ரெட்டையிலைக்கு தான். எங்கள் வெற்றி வேட்பாளர் மூர்த்தி அண்ணன் தான். திமுக வந்து ஓரளவுக்கு ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பசு ஃப்ரீ இந்த மாதிரி பல இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க தேங்க்யூ. டிஎம்கே எதனால ஆதரிக்கிறீங்க? 5 வருஷமா அவர் கட்சியில் தான் இருக்கிறேன். அவர் நல்லா பண்ணுறாரு. வீட்டில் எல்லாரும் ஓட்டு விஜய்க்கு தான். எதனால ஆதரிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வராரு அதனால. புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதனால அவர் ஆதரிக்கிறீங்க? ஏன்னா எல்லாத்தையும் மகளிருக்கான சலுகை தராரு. 6 கேஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாரு. அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தானே. ஏன்னா கேஸ்னால தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ நான் வேலைக்கு போகிறேன், கேஸ் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடெலாம் தரணும், கேஸ் இது எல்லாமே சொல்லிட்டு இருக்காருல, அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. சென்னையே நல்லா இருக்கு. நல்ல ஒரு முதல் இருந்து சென்னைக்கு இப்போ இருக்க சென்னைக்கு வித்தியாசம் இருக்கு. நல்லா இருக்கு. மகளிருக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அவங்க மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும். தேங்க்யூ. புதுசா அவர் எதாவது பண்ணுவாரு, புதுசா மாற்றம் கிடைக்கும். எனக்கு ஒன்றுமே செய்யலை.
எங்களுக்கு எதுவுமே செய்யலை. அதனால ஓட்டு போடுறீங்க. அவர் நார்மலாக வந்து ஒரு நல்ல மனுஷன், இது வரைக்கும் அரசியலில் வரல, அவருடைய சொந்த காசு தான் எல்லாமே பண்ணினுக்கிறாரு. அதனால வந்தால் நம்ம மக்களுக்கு நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நம்ம மாறி மாறி திமுக அதிமுக இப்படி தான் போட்டுன்னு இருக்கிறோம். மூணாவதாக ஒரு ஆளை வர வைக்கலாம், ஒரு வாய்ப்பு. அவருக்கும் ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்ப்போமே, அவரும் என்னதான் பண்ணுறாரு பார்த்துடலாம் இல்லையா. எல்லாருக்குமே ஒரு 5 வருஷம் தானே, யாரையுமே தரம் பார்க்கறதுக்கு ஒரு 5 வருஷம் தானே ஆட்சி. அந்த ஆட்சியில் அவருக்கு ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்க்கலாம், அவரும் என்ன பண்ணிடுறாரு, அப்போ மக்களுக்கு தெரிஞ்சுப்பாங்கல்ல. இதுதான் என்னுடைய கருத்து கணிப்பு. இப்போதைக்கு ஓரளவுக்கு நான் டீசெண்டாக பண்ணுறேன், அதனால அது இருக்குது. ஆமாம், அந்த காலத்துல அதுதான் இருக்கிறோம், அதனால அது இருக்கிறோம். புதுசாக வராரு, செய்வாருன்னு நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் யாரும் செஞ்சதில்லை அந்த அளவுக்கு. ஸோ அவர் வருவார், நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். அவர் இயற்கை நம்ம விவசாயிக்காக போராடுறாரு, அதனால எனக்கு எப்பவுமே சீமான் தான். ஓகே, தேங்க்யூ. என் முதல் ஓட்டே சீமானுக்கு தான் போட்டேன். இப்போ விஜய்னு ஒருத்தர் வராரு, அவர் 200 கோடி சொன்னார் இல்லைங்களா. அந்த 200 கோடியில் ஒரு வீடு கட்டி கொடுக்குறோன்னா 1 லட்ச ரூபாய் ஆகுது ஒரு கிராமத்தில்ப்பா. ஒரு கிராமத்துலேயே 20 வீடு கட்டி கொடுத்துருந்தா கூட 20 லட்ச ரூபான்றது 200 கோடியில் எத்தனை வீடு கட்டியிருக்கலாம். ஆனால் அவர் ஒன்றுமே செய்யலை. அதாவது நீங்கள் இருக்கீங்க, உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உங்ககிட்ட சார் எனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை வேணும் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களாடா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் யாருன்னே தெரியாதுங்க, என்னை ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் லெவல்லையே இந்த லெவலில் இருக்கக்குள்ள ஒரு எலெக்ஷனில் உனக்கு ஓட்டு போட்டால் 5 வருஷம் ஒன்று தான் ஜெயிச்சிட்டா. ஆனால் ஜெயிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவோன்னு ஒன்றுமே தெரியாத இந்த மக்கள், தமிழ் மக்கள் தமிழ் மக்களை பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சார், ஒரு ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஷாட் எடுக்கணும்னா 20 ஷாட் எடுப்பாங்க. ஏய், உன் ஸ்டைல் அப்படின்னா என் ஸ்டைல் இப்படிறான்னு சொல்கிறதுக்கு 20 ஷாட் ஆகும். அந்த ஷாட்டில் அவரை நிற்க வைக்கணும்னா அப்போ தான் அந்த படம் ஓடும். ஒரு ஷாட்டுக்கே 20 ஷாட் வாங்குற ஆள் எப்படி ஜெயிச்சா மக்களை பற்றி தெரிய முடியும்? சரி, ஓகே. உங்களோட ஆதரவு யாருக்கு? என்னுடைய ஆதரவு இது வரைக்கும் என் தம்பி இருக்கான் பாருங்க, சீமானுக்கு தான். ஏன்னு தெரியுங்களா? சீமான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக கத்தின்னு இருக்காரு சார். அவர் திரும்பி கூட பார்க்கல. உண்மை, உழைப்பு, உயர்வுன்னு சொல்கிற ஒரு ஆளை திரும்பி பார்க்கல. ஒன்றுமே இல்லாமல் குட் மார்னிங் சொன்னவர்கிட்ட ஏன் ஓட்டு விஜய்க்கு தான், ஏன் ஓட்டு விஜய்க்கு தான், இன்னும் பார்த்துட்டே விஜயில். புரியுதுங்களா சொல்கிறது? நீ என்ன செய்தாவே அதுதான் உனக்கு திரும்பி கிடைக்கும். ஒன்றுமே செய்யாதவனுக்கு எப்படி திரும்பி கிடைக்கும்? இதில் சிவாஜி பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் அவ்வளோ பெரிய ஆள். அவர் என்ன பண்ணார், நம்ம நின்னா ஜெயிச்சிருவோன்னு நின்னார், தோற்று போயிட்டார். பெரிய பெரிய ஆளெல்லாம் தோற்றுருக்காங்க நடிகரில். அது கேரளாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு இந்த சீமானு இருக்கார் பாருங்களேன், உண்மை, உழைப்பு, உயர்வுன்றாரு. அவர் நல்லவராக கெட்டவரானு யோசிக்க தேவையில்லை. பேச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா புக்கையும் படித்து ஒரு நாட்டை இப்படி வச்சிருக்கலான்னு வர்றவருக்கு ஆதரவு கொடுங்க. ஆனா மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குல்ல, அவர் சரியான ஸ்ட்ராங்கான நிலையில சார். நான் இன்னொன்று கேட்கட்டுங்களா? சரி, அவரை விட்டுருங்க, ஸ்டாலின் எடுத்துக்கலாம். நம்ம அம்மாவுக்கு வருஷமான 12,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? இல்லைப்பா, நான் புள்ளன்னு வச்சுக்கப்பா, எங்கள் அம்மாவுக்கு 12,000 ரூபாய் கொடுக்க முடியுமா வருஷத்துக்கு? மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து நீ நல்லா இருமான்னு சொல்ல முடியுமா? சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யோசிக்கணும். வாழ்க்கை 1000 இருக்கும், அதில் ஒன்று செலக்ட் பண்ணி ஒழுங்காக வாழணும்னா நம்ம ஸ்டாலின் போடுங்க ஓட்டு. ஏன் தெரியுங்களா? அவர் நிறையா செய்துட்டாரு. என்ன செய்யலன்ட்டு நீ சொல்லு. எதிர்க்க சொல்கிறாங்க இல்லையா, எதிர்க்க ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா எதிர்கட்சியில், அந்த அவர் என்ன செய்யலை அதை நீ சொன்னீங்கன்னா அதை செய்வார். இது பாருங்க, ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா ஆண்ட ஆட்சியை மொத்தமாக சேர்த்து முக ஸ்டாலின் நல்லா பண்ணுறாருங்க. புரியுதுங்களா? அப்போ நீ யோசித்து ஓட்டு அவருக்கு போடுங்க. இனிமேல் இந்த ரோடு சரி பண்ணுறேன் அது பண்ணுறவங்களுக்கு போடாதீங்க. ஏற்கனவே செய்திருக்காரு இல்லையா, ஏங்க இதை செய்யலைன்னு அவரை சட்டை பிடிச்சி கேட்குற அளவுக்கு இருக்குது. நீ எது கேட்டாலும் அவர் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாருன்னா அதை நீங்கள் கேளுங்க. கேட்டால் தான் கிடைக்கும். தேடுங்கள் கிடைக்கப்படும்,
தட்டுங்கள் திறக்கப்படும். நீ கேட்காமையே வந்து இதை செய்யல அது செய்யல சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேணும் அதை கேளு. ஓகேவா? நான் பேசுறதுல எதுனா தவறு இருந்தா தப்பா நினைக்காதீங்க. தப்பா இல்ல, என்னுடைய ஆதங்கம் உங்களோட ஒப்பீனியன். என்னுடைய ஆதங்கம் சார். வாழ்க்கையில வந்து அவர் 5 வருஷம் அடிபட்டிருக்காரு சார். அவரை இதை செய்யுங்கன்னு சொன்னா அது செய்துட்டு போயிடுவாரு. அதான் சொன்னேன், ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா என்னென்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் நடைமுறையில் செய்துட்டு வர்ற ஒரு ஆளை வந்து அவர் ஒண்ணுமே செய்யல, இதை செய்யல. அதான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு. வர்ற விஜய் கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்லு. பாதி ரோடு போட்டிருக்காரா, மீதி ரோட போட்டு போயிடுவாரு. ஓகேங்களா? சரி, ஓகே, நன்றிப்பா. இந்த இது எப்போ நான் பார்க்கலாம். புதுசாக வரல நல்லா பண்ணலாம். இத்தனை ஆண்டு காலம் கட்சிகள்லாம் இருக்கு, அதை தாண்டி புதுசா அவங்க 2 பேர் போட்டு இதாகி போச்சுல, அதனால புதுசாக போடலாம். பேர் என்ன, விஜயா இருக்கட்டும், உத்தமனா இருக்கட்டும், ஏன் இப்படி மோடிக்கு எடுபடி ஆகிட்டானுங்க? ஏன் இப்படி கைக்கூலியாக இருக்காங்க? அப்போ எனக்கே புரியல. தமிழ்நாடு திராவிட தேசம், பெரியார், அண்ணா, இன்னைக்கு ஸ்டாலினை வழிநடத்தி நிற்கிறாரு. அதுவும் வேற என்ன, இவங்கெல்லாம் வேஸ்ட்டு. இவங்க யாருக்கு கைக்கூலியாக இருந்துக்கிட்டு திடீர்னு அப்படி அரசியலை உதிக்கிறாங்க? அப்போ இவனுக்கு எவன் எவ்வளோ பணத்தை கொடுத்து நீ நெல் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவன் யார்? அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பண்ணுற வேலை இது. அது போய் நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா நியாயமாக திங்க் பண்ணி பாருங்க. வேறு என்ன, மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? செய்யறதுக்கு இவ்வளோ நாளும் ஸ்டாலின் தான் எல்லாருக்கும் பஸ்ஸில் இலவச பாஸு, கம்ப்யூட்டர், இதுக்கு இவன் வந்து வேறு எந்த வழி கொடுக்க போகிறான்? புதுசாக சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ யாருக்கு என்ன செய்ய முடியும்? நல்லா திங்க் பண்ணி பார்த்தா நம்ம நாட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற தலைவருங்க நல்லா தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து புதுசாக கமல் என்ன பண்ணிட்டாரு, வந்து திருப்பி எம்பி சீட்டு வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்துக்கிறாரு. ரஜினி வந்தார், அவர் என்ன பண்ணார், அவர் அமைதி ஆகிட்டார். எப்படின்னு வந்து அவர் எங்கே போயிட்டாரு, அவரும் காணாமலே போனார். அப்புறம் சரத்குமார் எங்கே வந்தார், எல்லாம் பிஜேபியில் ஓடிவிட்டு அங்கே சீட்டு கிடைக்கலன்ட்டு இப்போ தனியாக தெரியுறாங்க. புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம். சரி, ஃபர்ஸ்ட்டாக இவர் நிற்கிற தளபதி நிற்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. நான் நிறையா சொல்லிக்கிறாரு மக்களுக்காக, இது பண்ணும் அது பண்ணுன்னு. பார்ப்போம், ஒரு வாய்ப்பு கொடுத்தா பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதனால என்ன பிடிக்கும் ப்ரோ. அப்படியே அவருக்கு போட்டுடலாம். இந்த போன வாட்டி அதுக்கு முன்னாடி வாட்டியில் டிஎம்கே சரியில்லை. இந்த வாட்டி ஸ்டாலின் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. குழந்தைங்களுக்கு ப்ளஸ் வந்து மகளிருக்கு, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் டிஎம்கேக்கு இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் எப்படி இருந்தது தெரில. இந்த வாட்டி 5 ஆண்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்லதுன்னா வந்து பண்ணுறாங்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு தராங்கிறாரு. இப்போ இது வரைக்கும் எதுவுமே நல்லது பண்ணலையா, இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு மேலே தானே பண்ணுவார், இப்போ தானே வராரு. இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சியை கேட்குறாங்க. அவங்க எதுவுமே பண்ணல. எல்லா இடத்துலையும் கொலை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவர் வந்து பாதுகாப்பு தராங்கிறாரு. டிஎம்கே வேஸ்ட். நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா மகளிர் எதை பண்றேன் இதை பண்றேன் எல்லாத்தையும் சும்மா போய் பித்தலாட்டம் எல்லாமே தான். என்ன இந்த ஆட்சி நம்ம தளபதி விஜய் தான். எல்லாம் புதுசா வட்டுன்றல முதல்ல வந்து வாய்ப்பு கொடுங்க, கொடுத்துட்டு அப்புறம் பார்க்கணும். கொடுக்காம இவன் பண்ண மாட்டான் அவன் பண்ண மாட்டான் சொல்லலாம் காலம். அவரு சும்மாதால சும்மா நாம் தமிழர் வாழ்க வாழ்கன்னா அவரும் பரவாயில்ல பண்றாரு. ஆனா இப்போ தளபதி வரட்டுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா என்ன சொன்னாரு, வந்துட்டாரு தளபதி என் தம்பி வரான்னு சொல்லிட்டு அவரு ஆப்போசிட்ல தானே பேசினாரு. அது தப்பு தானே அது. அதனால சொல்றேன், விஜய் வரட்டும், வந்துட்டு என்ன பண்றாரு முதல்ல பார்ப்போம். ஆனா தளபதி தான் இந்த முறை டிவிக்கு அடிக்கணும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆதரிக்கிறோம். அவரு மகளிருக்கெல்லாம் நல்லது செய்யறாரு போறாரு. அதனால அவருக்கு எப்போதுமே எங்க ஃபேமிலி மொத்தமே அவருக்கு தான். எதனாலன்னா தொடர்ந்து வந்தவங்களே வரக்கூடாது. எடப்பாடி, ஜெயலலிதா அம்மா, அடுத்த பிறகு எம்ஜிஆர் எல்லாம் அவங்க ஒரு செட்டு. அடுத்தது திமுக பெரியல நல்லா தான் பண்றாரு. ஸ்டாலின் சார் மேல நான் குறை சொல்லலை. அடுத்தது வேற சேஞ்சஸ் இருக்கணும் இல்லையா? விஜய்க்கு தான் ஒரு ஓட்டு நான் போடுவேன். கண்டிப்பா விஜய் விஜய் விஜய். அவர் எவ்வளவு ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிறார் தெரியுங்களா? எவ்வளவு அவரை படைசாட்டுறாங்களோ மேலும் மேலும் அவர் வந்து மேலதான் போவார வழியே கீழே இறங்க மாட்டார்.
என்ன அசிங்கமாக பேசிக்கிட்டு ஊர் உலகத்தில் செய்யாத தவறாங்க, அநியாயமாக பேசக்கூடாதுல்ல, அதனாலேயே அவர் மேலே போயிடுவார். ஓகே, தேங்க்யூ. நல்ல முதல்வர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லைன்னாலும் நெக்ஸ்ட் எதிர்கட்சி தலைவராவது ஒரு கண்டிப்பாக வருவார். சலுகை நல்ல சலுகை தான் பண்ணுறாரு. இதுக்கு மேலே என்ன பண்ணு? 5 வருஷமா அவங்க பண்ணாது எதுங்க? இந்த ரோடு பார்த்தீங்களா? ரோடு பாருங்க எப்படி இது, பல பழுகுது பாருங்க, பார்த்தீங்களா? இது யார் போட்டது? திமுக காட்சி. பார்க்கு பார்த்தீங்களா? மல்லி இல்லை பார்த்தீங்களா? எம்ஜிஆர் நகரில் எப்படி இது, எப்படி இந்த இடம் எம்ஜிஆர் நகரில் ஏரி மீன் வித்த இடம் இன்னைக்கு எப்படி பார்த்தீங்களா? படகு ஓடுது. திமுக தான் அடுத்த ஆட்சி, திமுக தான் எல்லாமே செய்கிறாங்க. நான் ஆட்டோ டிரைவர் தான், பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுறாங்க. எங்களுக்கு வந்து வருமானம் கம்மியாக தான் ஆயிடுச்சு. எனக்கு வருமானம் கம்மி, நான் ஆட்டோ ஓட்டுவேன், சேர் ஆட்டோ ஓட்டுருவேன், எனக்கு வருமானம் கம்மி. இருந்தாலும் மக்களுக்கு யூஸ் ஆகுது, அவ்வளோதான். மக்களுக்கு செய்கிறாங்க. எங்களுக்கு வருமானம், நான் சேர் ஆட்டோ ஓட்டுறோம் தான், மேட்ச் ஓட்டுறோம் தான், அந்த மேட்ச் ஓட்டுறோம் தான், எங்களுக்கு வருமானம் கம்மி தான். இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு யூஸ் ஆகுது. எங்கள் பசங்க போகிறாங்க, என் பசங்க வேலைக்கு போகிறாங்க, என் பொண்ணுங்களாம் எல்லாம் ஃப்ரீ பஸ்ஸு, ஒய்ஃப் போகிறாங்க ஃப்ரீ பஸ், எல்லாம் ஃப்ரீ பஸ். ஓகேண்ணா, தேங்க்யூ. எல்லாமே நல்லது தான். இந்த வாட்டியும் திமுக தான், ஸ்டாலின் ஆட்சி யாருமே கிடையாதுங்க. புதுசாக வராரு, சினிமா துறையிலேருந்து அரசியல் துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்றாரு. ஏதோ நல்லது செய்கிற ஒரு நம்பிக்கை தான். இருந்தவங்க எல்லாம் செஞ்சதெல்லாம் போதும், சரி இவராது என்ன செய்கிறாரும் ஒரு ஆசைக்கு தான். ஸோ ரசிகர் பண்ணதுனால ஆதரிக்கிறோம். இவ்வளோ நாள் 10 வருஷமாக ஏடிஎம்கே இருந்தது. அந்த ஏடிஎம்கேல சொன்னாங்களா சார், எதுவும் செய்யலை. இந்த வாட்டி வந்து சொன்னதையும் செஞ்சாங்க, சொல்லாதையும் செஞ்சுருக்குறாங்க. அதெல்லாம் விட முக்கியமாக நம்ம வீட்டில் காசு கொடுக்குறோமோ இல்லையா, இந்த கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்குது, அதை நம்பி தானே ஆகணும், திருப்பி தருவாங்கன்னு. ஒரு மாற்றம் தான். இவ்வளோ நாளாக பார்த்துன்னு இருந்த 2 பேரும் இருக்காங்க, இப்போ ஒரு மாற்றம் இருக்கட்டும் அப்படின்ட்டு தான். இப்போ இத்தனை நாள் ஒரு மாற்றம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இத்தனை நாள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாற்றி மாற்றி இருந்திருக்காங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து டிவிக்கே தான். புதுசாக வந்தவங்க வாய்ப்பு கொடுக்குறோம், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் என்ன பண்ணுவாருன்றது. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க தப்பு இல்லை. அதனால ஒரு 5 வருஷம் என்ன நடந்தாலும் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுக்கும் சொல்லக்கூடாது. இப்போ பூர்வீகமே டிஎம்கே தான், எங்கள் அப்பா டிஎம்கே தான். அதுக்காக நான் சொல்ல அவர் ஆதரவு சார், அவருக்கு ஆதரவு கொடுப்போம். எதனால் ஆதரவு தரீங்க சார்? இது வரைக்கும் பஸ்ஸு ஃப்ரீ, மகளிருக்கு பஸ்ஸு ஃப்ரீ, எனிதிங் எல்லாமே பண்ணியிருக்காரு, சந்தோஷம். அதனால சார் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் இது வந்து அவருக்கு சப்போர்ட் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அவர்கிட்ட போகிறேன். வேறு கட்சி யாரும் போகல. இப்போது விஜயன் வந்தோடனே டிஎம்கே பற்றி பேசுகிறாரு, அது போல் பேசுகிறாரு, இப்போ இந்த தன்மை பேசுகிறாரு, அதுக்கே போடலாம். அவங்க வந்து மக்களுக்கு நல்ல நன்மையெல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. முக்கால்வாசி லேடிஸுக்கு நல்ல நன்மை செய்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தான் நான் போடுவேன். ஓரளவுக்கு நல்லா செய்கிறாங்க, லேடிஸுக்கு செய்கிறாங்க, ஓரளவுக்கு இதாக இருக்குது. நல்லா செய்கிறேன்றாரு. அடுத்தது வந்து எல்லாம் 2 பேரும் பார்த்தாச்சு, மாற்றி போட்டாச்சு. இதுக்கு மேலே ஆதரவு வந்து விஜய்க்கு தான். நியூவாக வர கேண்டிடேட் வந்தால் நல்லாயிருக்கும். புதுசாக வரட்டுமேன்ட்டு தான், புதுசாக வரட்டும். எத்தனால அவங்களுக்கே மாற்றி போட்டு இருக்குது, புதுசாக வரட்டும். டிவிக்கே தான் எப்பவுமே நல்லா தான் போயிட்டு இருக்குது, கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பர்டிகுலராக ஏதாவது ஒரு ரீசன் வச்சுக்கிங்களா, இந்த விஷயத்துக்காக நான் டிஎம்கே ஆதரிக்கிறேன்? உள்ளே பாருங்களேன், பஸ் ஸ்டாண்ட்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வந்து எங்களுடைய அவருடைய கொள்கை வந்து சமூக நீதியை தான் நாங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறோம். அதுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆதியிலே கலைஞர்லேருந்தே மக்களுக்காக நிறைய சேவை பண்ணாங்க. காங்கிரஸுக்காகலாம் கிடையாது. புரியுதா? சாப்பிட்டாங்க சௌகரம். இப்போ இன்றைக்கி அதுதான் இருக்குது, இன்றைக்கி தான் அந்த ஆண்டுகள் இருக்குது. இப்போ அவருடைய பிள்ளைலாம் ஸ்டாலின் நல்லபடியாக நடத்துகிறாரு. அறுவடை செய்த நெல் ரோடுங்களில் கொட்டி வச்சு கிடக்குது, அது டிசிபியில் எடுக்கவே இல்லை. அரசாங்கம் செய்கிற தவறு இதுதான். மக்களுக்காக அரசாங்கம் இல்லை. எடப்பாடி சிஎம் முதல் மந்திரியாக இருக்க சொல்ல எங்களுக்கு வருஷத்தில் 2 முறை 3 முறை பயிர் காப்பீடு திட்டம் வந்து கொடுத்துனிருந்தாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரே முறை கொடுத்தாங்க, அப்புறமா அதை பற்றியே கவலைப்படுறதில்லை. ஆக மொத்தத்தில் விவசாயிகளை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. எதனால் ஆதரிக்க? பூர்வீகமான கட்சிக்காரன் நான், பகுதி செயலாளர், வேறு நான் இளைஞர் அணி செயலாளர். அதனால் நான் வந்து இந்த ஊரில் பாடி பகுதியில் ஃபுல்லாக எங்களுக்கு பெரும்பான்மையாக ஏடிஎம்கே தான் ஓப்பு இருக்குது. அதனால் வந்து நான் வந்து கட்சி சார்பாக ஒர்க் பண்ணுவேன். இந்த எலெக்ஷன் நாங்கள் தகுதி வாரியாக வீதியாக போய் கேன்வாஸ் பண்ணுவோம். ஓகே, ஏடிஎம் இல்லைன்னா திருப்பி மாறினா எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு. எதனாலன்னா நாங்கள் அந்த நாள்லேருந்து இந்த 4 வரலாம் நாங்கள் டிஎம்கேல தான் இருக்கோம். அவர் எல்லாமே இப்போ நல்லா செஞ்சுன்னு இருக்காரு. இந்த 10 ஆண்டு காலமாக நல்லா செஞ்சுருக்காரு.
அது இல்லாமல் நாங்கள் கொள்கைன்னு வரும்போது டிஎம்கேல தான் இருக்கோம், அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவோம். எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துக்கு தான். ஓகே, நீங்க உங்களோட ஆதரவு ஸ்டாலின் தான். தேங்க்யூ. ஏன்னா எங்கள் ஃபேமிலியே வந்து கிட்டத்தட்ட 200 எங்கள் பெரிய ஃபேமிலி எல்லாமே டிஎம்கே தான். கிட்டத்தட்ட என் சார்பாக மட்டும் ஒரு 200-250 ஓட்டு டிஎம்கே. வந்து எல்லாமே எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். கட்சி வேற இது வேற. அவர் இந்த ஏரியாவில் வந்து நல்லது செய்கிறாரு, நல்ல ஃபீல்டு ஒர்க் நல்லா பக்கா பண்ணுறாரு அவரு தான். ஆனால் நான் வந்து ஏடிஎம்கே ஆள் நான், அவருக்கு நான் என் ஓட்டு அவருக்கு தான், உதயசூரியன் தான் போடுவோம். தேங்க்யூ. ரெட்டலைக்கு தான் எங்களோட. எதனால அவங்களை ஆதரிக்கிறீங்க? அவங்க நல்லா செஞ்சாங்க, இந்த ஊருக்கு நிறைய ரோடு வசதி, கரண்ட் வசதி எல்லாம் செஞ்சாங்க. இது 10 வருஷமாக இங்கே இருக்க எம்எல்ஏ எதுவுமே செய்யலை. ரோடு எல்லாம் வந்து ரொம்ப மோசம், லைட் இல்லை, எந்த ஒரு இதுவும் சரியில்லை. அதனால ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். தேங்க்யூ. எதனால அவங்களை ஆதரிக்கிறீங்க? ஏதாவது ஒரு மாற்றம் வருமானு பார்க்குறேன், அதனால. இப்போ இது வரைக்கும் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மாற்றம் அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக பேச்சில் மட்டும்தான் இருக்கு அவருக்கு. அது தெரியல, வந்தால் பார்க்கலாம், டிவிக்கு வந்தால் பார்க்கலாம். புதுசாக மாற்றம் வராதான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நிறைய வாட்டி ஏடிஎம்கேக்கும் போட்டாச்சு, டிஎம்கேக்கும் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான். ஒரு நம்பிக்கை இருக்குது இவராச்சும் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு. நான் வந்து ஆதரவு எல்லாரும் சொல்கிறாங்க, விஜய் விஜய்னு சொல்லி நான் சொல்லலை. நீ உங்க ஆதரவு யாருக்கு? நான் யாருக்கும் சொல்ல முடியாது தம்பி, திட்ட முடியாது. எல்லாரும் விஜய் விஜய் விஜய்ன்றாங்க, நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. சரி, ஓகே. அதனால விஜய் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் அர்த்தம் சொல்றாங்க, நானா சொல்றேன். பொங்கல் ஊரா பஸ்ஸில் ஊரா ஆட்டோ விஜய்க்கு தான் போட போறேன், விஜய்க்கு தான் போட போறேன்னு சொல்லுது. நம்ம எப்படி மக்களுக்கு யார் சேவை செய்கிறாங்க அவங்களுக்கு தான் எங்களோட ஆதரவு. நீங்க ஒரு கெஸ்ஸிங் பண்ணியிருப்பீங்களே, மக்களுக்கு இவங்க சேவை செய்யறாங்க அப்படின்னு. எதனால அவங்க ஆதரிக்கிறீங்க? சும்மா ஃபர்ஸ்ட் டைம் மேலே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ. எங்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் நம்ம நிறைய உதவி பண்ணாங்க. இன்றைக்கும் வந்து எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, உடனே உதவி பண்ணுவாங்க. மாதவரம் மூர்த்தியும் சரி, அவர் பையன் தமிழரசனும் சரி, இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பேரிடர், ஒரு நல்லது கெட்டதுன்னா எங்களுக்கு வந்து அவங்க தான் பக்கபலமாக இருந்து எல்லா உதவிகளையும் செய்வாங்க. அதனால் மாதவரம் மூர்த்தி ஏடிஎம்கே கட்சி. ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். மாற்றி இவங்களுக்கு போட்டு என்ன செய்யறது, இந்த டீம் மாற்றி போடுவோம் அப்படின்னா இவருக்கு போடுறோம் நாங்கள். ஆமாம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.